ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனசேகரன். நம்ம இந்த வீடியோல செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நம்ம சாய்ஸ் லிஸ்ட் சம்பந்தமா கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து சேரும். அது மட்டும் இல்ல, நீங்க வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு அவங்களுக்கு அடுத்ததான் டென்டேட்டிவ் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அவங்க காலேஜ் போய் ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிரச்சனை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி அவங்க அடுத்ததா காலேஜ் போக போறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? செகண்ட் ரவுண்ட் வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான காலேஜஸ்ல அவங்களுக்கு சீட் கிடைக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேங்குக்கு நீங்க எந்த மாதிரியான காலேஜஸ் எதிர்பார்க்கலாம், எவ்வளவு காலேஜஸ்ல உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதே போல தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு எவ்வளவு காலேஜஸ்ல வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதனால தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாய்ஸ் தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நம்ம வந்து இதுக்கு முன்னாடியுமே வந்து நம்ம நிறைய சாய்ஸ் லிஸ்ட் எல்லாம் வந்து சில கோர்சஸ் கொடுத்துருக்கோம். பட்டு நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நம்மளால நிறைய வந்து வீடியோஸ் பண்ண முடியல. ஸோ மறுபடியும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால நம்ம வீடியோ கொடுக்கலாம், செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காச்சும் நம்ம வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் வந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம், சாய்ஸ் லிஸ்டையுமே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது யார் வேணாலும் வரலாம். அது வந்து பர்டிகுலரா ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு பிசி எம்பிசி அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலரா ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு காலேஜ்ல வந்து 31% சீட்ஸ் வந்து ஓப்பன் கேட்டகரியில தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த 31% வந்து யார் மார்க் அதிகம் வச்சிருக்காங்களோ அது யாரா வேணாலும் இருக்கலாம். எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கலாம், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், எஸ்சிஏ, இப்படி பிசி பிசிஎம் யாரா வேணாலும் இருக்கலாம். யார் வேணாலும் ஓப்பன் கேட்டகரியில வரலாம். சரிங்களா? இந்த ஓப்பன் கேட்டகரியோட கட் ஆஃப் உங்களுக்கு தெரிஞ்சது அல்ல ஓப்பன் கேட்டகரிக்கு வரக்கூடிய கட் ஆஃப் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பயப்படவே தேவையில்லை. சார் நான் பிசி எனக்கு வீடியோ போடல, சார் நான் எம்பிசி எனக்கு வீடியோ போடல, நான் எஸ்சி எனக்கு வீடியோ போடல, நான் எஸ்டி எனக்கு வீடியோ போடல அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியோட கட் ஆஃப் வந்து ஒரு 70% வந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம தாராளமா அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியோட கட் ஆஃப் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பிசி ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலேஜ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல நீங்க எம்பிசியா இருந்தாலுமே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட், எஸ்சிஏ, எஸ்டி நீங்களாம் வந்து தாராளமா இந்த கட் ஆஃப் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா அந்த காலேஜஸ் எல்லாம் கண்ணை மூடிட்டு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? நமக்கு அதுக்கு மேல வந்து உங்களுக்கு இந்த கட் ஆஃப் தான் வேணும், இந்த ரேங்க் தான் வேணும் இல்ல. ஓப்பன் கேட்டகரியோட ரேங்கும் கட் ஆஃபும் உங்களுக்கு வருது. அதாவது வந்து நமக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதே போல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே நம்ம வந்து வீடியோ கொடுக்க போறோம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே 7ல இருந்து 9 கட் ஆஃப் வரைக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதை நம்ம வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்றோம் அப்படின்னம்னா, லாஸ்ட் இயர் ரேங்க் வச்சு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் அதே ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போன வருஷம் 172க்கு கிடைச்ச காலேஜ் வந்து இந்த வருஷம் 179க்கு தான் கிடைச்சிருக்கு. ஓப்பன் கேட்டகரிக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு அந்த கட் ஆஃப் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருது அப்படிங்கறத நம்மளால ஈஸியா ரொம்ப எளிமையா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நீங்க அந்த இதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட்டை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமா புரியும். ஓகேங்களா? இப்ப நமக்கு வந்து ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஒரு 7 கட் ஆஃப் வரைக்குமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு வருஷம் ஏறும் இறங்கும். எக்ஸாம்ங்கிறது நமக்கு ஈஸியா வந்தா கட் ஆஃப் வந்து அதிகம் இன்க்ரீஸ் ஆகும் போது எக்ஸாம் வந்து நமக்கு டஃபா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சென்டமுடைய பர்சன்டேஜ் குறையும் பொழுது நமக்கு கட் ஆஃப்ங்கிறது குறையும். ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் ஏறலாம், குறையலாம். அது வந்து வருஷம் வருஷம் வந்து டிஃபர் ஆகலாம். பட் ரேங்க் அப்படிங்கிறது ஜென்ரலா வந்து நமக்கு ஏறினாலும் அதே ரேங்க் தான் வரும், இறங்கினாலும் அதே ரேங்க் தான் வரும். சரிங்களா? சீட்டு இப்போ 13,000 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு கூடுதலா இன்னொரு 13,000 ரேங்க் தான் நமக்கு கூடுதலா வருமே தவிர மற்றபடி நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் 50 சீட்டு 60 சீட்டு தான் இருக்கு அப்படின்னா அந்த 60 ரேங்க் வந்து 60 ரேங்க்குள்ள வந்தோம் அப்படின்னா தான் நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. சரிங்களா? இப்போ எஸ்எஸ்என் பாக்குறீங்க அப்படின்னா எஸ்எஸ்என்ல சிஎஸ்க்கு நமக்கு ஒரு 150 ரேங்க், 200 ரேங்க், 300 ரேங்க்குள்ள இருந்தா தான் கிடைக்கும் அப்படின்னா அந்த ரேங்க்ல வந்து எந்த ஒரு மாற்றமும் வராது.
இதுக்காக தான் நம்ம வந்து ரேங்க் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்றது. நம்ம அந்த ரேங்க் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்ப சாய்ஸ் லிஸ்ட்டை பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃபா உங்களுக்கு எத்தனை காலேஜஸ் இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 100+ காலேஜஸ் இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100+ காலேஜஸ் இருக்கு. நீங்க வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய லிஸ்ட் நீங்க எடுத்து பார்த்த பிறகு நீங்க லிஸ்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே வந்து உங்களுடைய செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலேஜஸா இருக்கும் போது, அதே போல இந்த லிஸ்ட்ல இல்லாத காலேஜஸ் அப்படிங்கிறது ஒண்ணு வேகன்சி இல்லாத காலேஜஸ், டாப் காலேஜஸ். நம்ம வந்து டாப் காலேஜஸ் எது எதுன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த டாப் காலேஜஸ் வந்து இல்லாம இருக்கும். அதே போல உங்களுக்கு இதுல இல்லாத காலேஜஸ் தாராளமா கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய காலேஜஸ், அதாவது அந்த காலேஜ் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு வரக்கூடிய காலேஜஸ். சரிங்களா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 மாசமாவே நமக்கு எதெல்லாம் நமக்கு டாப் காலேஜஸ், எதெல்லாம் நமக்கு லோவஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து இந்த லிஸ்ட்ல வந்து டாப் காலேஜஸ் இல்ல அப்படின்னா அது உங்களுக்கான காலேஜஸ் இல்ல. ஓகேங்களா? அதே போல இதுல இல்லாத காலேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய காலேஜஸும் இதுல இருக்காது. சரிங்களா? ஸோ நீங்க அதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ இதுல இல்லாத டாப் காலேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான காலேஜஸ், இதுல இல்லாத சின்ன சின்ன காலேஜஸ் எல்லாம் தேர்ட் ரவுண்டுக்கான காலேஜஸ் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம ஒரு பிடிஎஃபா வந்து நம்ம ஒரு கூகுள் டிரைவ் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வித் ரேங்கோட கொடுத்துருக்கோம். நீங்க வந்து கட் ஆஃபை வந்து நீங்க இனிமேல் வந்து பார்க்க தேவையில்லை. உங்களுடைய ரேங்குக்குள்ள எந்தெந்த காலேஜஸ் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு காம்படிஷனா இருக்கக்கூடிய காலேஜஸ், உங்க ரேங்கை விட அதிகமா வரக்கூடிய காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய காலேஜஸ். ஓகேங்களா? இப்போ உங்களுடைய ரேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40,000 இருக்கு அப்படின்னா 40,000 விட குறைவா இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் நீங்க டாப்ல வைக்க வேண்டிய காலேஜஸ், 40,000 விட அதிகமா இருக்கு அப்படிங்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் நீங்க வந்து மிடில்லையும் அடுத்தது பாட்டம்லயும் வைக்கக்கூடிய காலேஜஸ் தான். சரிங்களா? ஸோ வந்து நம்ம அதுல இருக்கக்கூடிய நமக்கு வந்து பசங்களுக்கு மேக்சிமம் என்ன ஒரு டவுட்னா, எந்த காலேஜை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்னா அவங்க டாப் காலேஜஸ் எது, டாப் 10 எது, டாப் 20 எது, டாப் 30 அப்படின்ட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு டாப் 50 வரைக்குமே அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிடைக்குதோ இல்லையோ நம்ம இது எல்லாமே, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லா சாய்ஸுமே இருக்கு இல்லைங்களா? கிட்டத்தட்ட வந்து 400+ காலேஜஸ் இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு காலேஜஸ்லயுமே கிட்டத்தட்ட மினிமம் வந்து ஒரு ஆவரேஜா எடுத்துட்டோம் அப்படின்னா கூட ஒரு 5 கோர்ஸ்ல இருந்து 7 கோர்சஸ் வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்பொழுது நம்ம ஒரு 400x5ங்கிற பொழுது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்கு. நம்ம வச்சோம் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் வைக்கலாம். பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவ்வளவு சாய்ஸஸ் எல்லாம் தேவையில்லை. அதனால அவங்க டாப் 10 டாப் 50 வரைக்கும் அனலைஸ் பண்ணி எல்லாமே ஆர்டர் பண்ணி தாராளமா எடுத்துக்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை. ஓகேங்களா? அதே போல செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க வந்து அடுத்தது வேகன்சி லிஸ்ட் வர வரைக்குமே வெயிட் பண்ணணும். எந்தெந்த காலேஜஸ்ல வேக்கன்ட் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ எந்த காலேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. என்னென்ன காலேஜஸ் செகண்ட் ரவுண்டுக்கான காலேஜஸ் எது அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷனே இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒன்று சீட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. பட் நம்ம இந்த லிஸ்ட்டை பார்க்கும்பொழுது இதெல்லாம் நமக்கு செகண்ட் ரவுண்டுக்கான காலேஜஸா, ஒருத்த காலேஜஸ்லாம் நாளைக்கு சீட் இருக்க போதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதே போல வந்து நீங்க டாப் காலேஜஸ், இதுல இல்லாத டாப் காலேஜஸ் இருக்கும் இல்லைங்களா? அதுல ஏதாவது வேக்கன்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அதை வந்து நீங்க டாப்ல வச்சிருங்க. சரிங்களா? இது வந்து செகண்ட் ரவுண்டுக்கான காலேஜஸா இருந்தாலுமே இதை விட டாப் காலேஜஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த காலேஜஸ் எல்லாமே நீங்க டாப்ல போட்டுருங்க. சரிங்களா? அதுல சீட்டு வந்து நமக்கு ஒரு சீட் 2 சீட் இருக்கலாம், அல்லது ஒரு 3 சீட் இருக்கலாம். இந்த மாதிரி அதுல வேகன்சி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் நீங்க டாப்ல வச்சிருங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வரக்கூடிய காலேஜஸ் எல்லாமே நீங்க டாப்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த காலேஜஸ் வச்சுட்டு நீங்க இதுல இருக்க ஆர்டர் பண்ணியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு ஒரு காலேஜுக்கு என்ன பிளேஸ் கொடுக்குறது அப்படிங்கறத நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கும். பட் நீங்க அதை பத்தி நீங்க ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. இந்த லிஸ்ட்ல இருக்கபடியே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த காலேஜ் எந்த பிளேஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டாலே போதும். ஸோ நமக்கு ஒரு சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ இதே போல வந்து உங்களுக்கு பிசி கேட்டகரி வேணும், எம்பிசி கேட்டகரி வேணும் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்க போறோம். ஸோ இந்த ஒரு 1 வீக்ல வந்து நம்ம ரெகுலரா வீடியோ கொடுத்து அதாவது நம்ம ஏன் சிஎஸ் மெயினா கொடுக்குறோம், ஓப்பன் கேட்டகரி ஏன் நம்ம ஃபர்ஸ்டா வந்து நம்ம முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னோம்னா, இது நமக்கு தெரிஞ்சாலே இந்த மார்க் இருக்கா, அப்ப நீங்க வந்து பிசி ஸ்டூடெண்டா இருக்கலாம், அல்லது வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க எம்பிசி ஸ்டூடெண்டா இருக்கலாம், எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கலாம். உங்களுடைய மார்க் இந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா கன்ஃபார்மா உனக்கு இந்த காலேஜஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்க வந்து முடிவு பண்ணிடலாம். ஓகேங்களா? நீங்க வந்து எனக்கு
தனியா எஸ்சிக்கு எனக்கு தனியா வீடியோ வரணும், எனக்கு எம்பிசிக்கு தனியா வீடியோ வரணும் அப்படின்னு நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இந்த ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் உங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னாலே நீங்க தாராளமா அந்த காலேஜஸ் எல்லாமே எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப வந்து ஓப்பன் கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 170க்கு வந்து ஒரு 175க்கு வந்து ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, நீங்க பிசி கேட்டகரியில வர்றீங்க, எனக்கு 175 இருக்கு அப்படின்னா நீங்க யோசிக்கவே வேணாம். அந்த 175க்கு என்ன காலேஜ் இருக்கோ அந்த காலேஜ் உங்களுக்கு தாராளமா கிடைச்சிடும். அதே போல சார் நான் வந்து எம்பிசி கேட்டகரிங்க சார், எனக்கும் இதே கட் ஆஃப் தான் இருக்கு, எனக்கு இந்த ரேங்க் உள்ளதான் வருது அப்படின்னா நீங்களும் யோசிக்கவே தேவையில்ல, தாராளமா அந்த காலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மற்ற கேட்டகரிஸ் கொடுக்குறோமோ இல்லையோ ஓப்பன் கேட்டகரி கொடுக்கறதுக்கான காரணம் இதுதான். ஓகேங்களா? அதே போல சிஎஸ் ஏன் நம்ம மெயினா கொடுக்குறோம் அப்படின்னம்னா, ஒவ்வொரு காலேஜ்லயுமே சிஎஸ்க்கான காம்படிஷன் தான் அதிகம் இருக்கும். ஓகேங்களா? அந்த சிஎஸ்க்கான கட் ஆஃப் என்ன, ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் என்ன, எந்த காலேஜ் எந்த ஆர்டர்ல கொடுக்குறது அப்படிங்கிறத நீங்க ஓப்பன் கேட்டகரிக்குமே சிஎஸ்க்குமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ அந்த காலேஜ் உங்களுக்கு சிஎஸ் கிடைக்குது அப்படின்னா, சிஎஸ்க்கான மார்க் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதே காலேஜ்ல நீங்க ஐடி கேட்டீங்கனாலும் தாராளமா கிடைக்கும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஏஐடிஎஸ் கேட்டீங்கனாலும் தாராளமா கிடைக்கும், ஏஇஎம்எல் கேட்டீங்கனாலும் தாராளமா கிடைக்கும். நீங்க மெக்கானிக்கல், சிவில் இப்படி உங்களுக்கு சிஎஸ்க்கான கட் ஆஃப் இருந்துட்டா அந்த காலேஜ்ல உங்களுக்கு எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு அவைலபிள் தான். சரிங்களா? எல்லா கோர்சஸ்க்குமே நீங்க எலிஜிபிள் தான். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃபர்ஸ்டா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதே ஓப்பன் கேட்டகரியோடைய மார்க்குமே. அதே போல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸ்ல நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஸும். ஓகேங்களா? ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு மைண்ட் வேணும் அந்த சாய்ஸ் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் நம்ம சிஎஸ்ஸை கொடுக்குறது. நம்ம அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறோம், பட் டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொடுக்காமலும் போகலாம். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி நம்ம வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சாய்ஸ் லிஸ்ட்டுமே ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் கேட்டகரிக்கு அதுக்கான பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன், எடுத்து பாருங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுடைய கேட்டகரிக்கு எனக்கு பர்ஃபெக்டா வந்து ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை நாம உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே போல மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ வந்து இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ தான். அதனால கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்றதை விட இந்த வீடியோவா ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய நமக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு லைக்ஸ் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரீச் ஆகும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம்.